மக்களே, கோயம்பேட்டுல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் பப்புக்கு யான்சி அப்படின்ற ஒரு பொண்ணு சென்னையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து அங்க போயிட்டு குடிச்சு 7 திமுக கார பசங்களால கொடுமையான முறையில அந்த பொண்ணை கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையுமே பரபரப்புக்கு உள்ளாக்குச்சு. இப்படி இருக்கிற நிலைமையில அந்த சம்பவத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ் லீக் ஆயிருக்கு மக்களே. சோ அந்த யான்சி பொண்ணு எத்தனை மணிக்கு யார் யார் கூட உள்ள வராங்க, அவங்க உள்ள எந்த வழியா போனாங்க, உள்ள என்ன மாதிரியான கலவரம் நடந்துச்சு, வெளியே என்ன சண்டை போட்டாங்க, எப்படி அந்த கொலை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ அந்த ஃபுட்டேஜ் லீக் ஆனதுக்கு அப்புறமா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பாக்குற ஒவ்வொரு தருணமும் அப்படியே படபடக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் அதுல இருந்திருக்கு. சோ நீங்க பாக்குறது தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். சோ யான்சியோட நண்பர்கள், அதாவது யான்சி சென்னையில சந்திச்ச அந்த 17 வயசு பொண்ணு, அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேர் கூட வந்த 2 பசங்க. ஏன்னா ஒரு பிரைவேட் பப்ப பொறுத்த வரைக்கும் நீங்க கப்பலா போனாதான் என்ட்ரி ஃப்ரீ. நீங்க மட்டுமே தனியா போனீங்கன்னா அதுக்கு காசு கேட்பாங்க. சோ அதனால இந்த யான்சி கூட வந்த அந்த 17 வயசு பொண்ணு, அப்புறம் அந்த 2 பசங்க. சோ 2 கப்பலா தான் உள்ள போயிருக்கிறாங்க. அந்த பப்புக்குள்ள என்ட்ரி ஆகுற காட்சி தான் நீங்க இப்போ பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுல பாத்தீங்கன்னா நீங்க மார்க் பண்ணிருக்கிற இந்த கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்களா, டாப் போட்டிருக்காங்களா, இவங்க தான் யான்சி. அந்த யான்சி மேல ஒரு பையன் அப்படியே தோல் மேல கைப்பட்டு வா யான்சி அப்படின்ற மாதிரி குடிக்க கூட்டு போறான். அந்த காட்சி தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் தாங்க ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்கு. சோ யான்சியோட வயசு 19. ஆனா யான்சி கூட வந்தா பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வயசு வெறும் 17 தான். சோ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பப்லயும் பார்லயும் சரி, ஒருத்தங்க குடிக்க போறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஐடி கார்டை செக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன வயசு இருக்கு, 21 வயசை தாண்டிட்டாங்களா, 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த யான்சியோட நண்பர்களுக்கு வயசு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்படிங்கும் போது நம்ம குடிக்க உள்ள போனோமே அப்படின்றதுக்காக ஏஐ டூல யூஸ் பண்ணி அவங்களுடைய அந்த ஆதார் கார்டை போலியா தயாரிச்சு அதுல 21 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அப்படியே தத்ரூபமா ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஆதார் கார்டை காட்டியிருக்காங்க. சோ அந்த பாரோட பவுன்சர் பார்த்துட்டு யான்சி 21 வயசு, உங்க 21 வயசா, சரிம்மா உள்ள போங்க அப்படின்ற மாதிரி. சோ பவுன்சர்ஸ ஏமாத்தி இருக்காங்க. சோ 21 வயசு கம்ப்ளீட்டட் அப்படின்ற அந்த ஐடி கார்டை பார்த்துட்டு தான் பவுன்சர்ஸ் உள்ள அலோவ் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி பவுன்சர்ஸை ஏமாத்திட்டு யான்சியோட நண்பர்கள் உள்ள போயிட்டு குடிச்சிருக்காங்க. அப்படி உள்ள போயிட்டு குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போதுதான் இன்னொரு குரூப்பான நீங்க போட்டோல பாக்குற இந்த பசங்க, இவனுங்க ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ திமுக கட்சியை சேர்ந்த ஒரு பெரிய தொழிலதிபரோட பையனோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இவங்க எல்லாருமே. சோ இவங்க அங்க ஆடிக்கிட்டு இருக்கும் போது யான்சி கிட்ட உரண்டை இழுத்திருக்காங்க. யான்சியோட இடுப்பு பிடிச்சு கிள்ளி இருக்காங்க. ஏய் டான்ஸ் ஆடுவாமா அப்படின்ற மாதிரி. அதுலதான் பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ இந்த பக்கம் அந்த 7 திமுக கார பசங்களாகட்டும், இந்த பக்கம் யான்சியோட அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுங்களாகட்டும், எல்லாருமே சண்டை போட்டிருக்காங்க. நிலைமை கையை மீறி போயிடுச்சு. இவனுங்க உள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா உள்ள என்னத்தையாச்சும் உடத்துக்கிட்டு குத்திக்கிட்டு என்ன பண்ணிப்பானுங்க அப்படின்ட்டு. சோ பவுன்சர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அந்த 2 குரூப்புமே வெளியில தள்ளிட்டாங்க. எதா இருந்தாலும் வெளில போய் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா தான் நீங்க பாக்குற இந்த காட்சி பாத்தீங்கன்னா வெளியே வந்தும் 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க, மல்லு கட்டிக்கிறாங்க. ஒருத்தெல்லாம் கீழே விழுகிறான். அந்த பூ போட்ட சட்டக்காரன் கீழே விழுகிறான் பாத்தீங்களா, மார்க் பண்ணிருக்கு பாத்தீங்களா. சோ இந்த மாதிரி 2 குரூப்புமே அடிச்சிருக்காங்க. அதுக்கு மேலேயே பவுன்சர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, கேட்டை விட்டு வெளியே போயிட்டு சைட்ல போயிட்டு அடிச்சுக்கோங்க, ஏதாவது வெளில போங்கன்னு சொல்லிட்டு பவுன்சர்ஸ் அவங்களால எந்த அளவுக்கு பாதுகாப்பா சேஃபா அனுப்ப முடியுமோ அதெல்லாம் பண்ணிருக்காங்க. அதையும் மீறி இவனுங்க அடிச்சுக்கிறானுங்க, மல்லு கட்டிக்கிறானுங்க. சோ அதுக்கப்புறமா தான் யான்சியோட நண்பர்கள் அந்த பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே இந்த திமுக கார பசங்களுடைய காரு, ஒரு பல லட்சம் மதிப்புடைய அந்த கார் மேல கள்ள தூக்கி எரிஞ்சிருக்காங்க. இதுல காண்டாயிட்டு தான் உள்ளேயும் சண்டை போட்டீங்க, வெளியும் சண்டை போட்டீங்க, எங்க கார் மேல கள்ள தூக்கி எறியறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுப்புல இருந்திருக்காங்க. சோ கார் மேல கள்ள தூக்கி போட்டதுக்கு அப்புறமா இந்த யான்சியோட நண்பர்கள் எல்லாமே டியோ பைக், அதாவது இந்த ஸ்கூட்டி மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒத்த பைக்ல 4 பேருமே டிராவல் பண்ணிருக்காங்க. அப்படி கரெக்டா அண்ணா நகர் நோக்கி அந்த மேம்பாலத்துக்கிட்ட போகும்போதுதான் இந்த திமுக கார பசங்க கார்ல எல்லாரும் மொத்தமா ஏறி கீரை போட்டு 80 கிலோமீட்டருக்கு மேல வேகத்துல பின்னாடியே இடிச்சிருக்கானுங்க. அந்த இடியில தான் யான்சியோட நண்பர்கள் அந்த ஸ்கூட்டில இருந்து கீழே விழுந்து யான்சிக்கு தலையில பலத்த அடிபட்டு சம்பவ இடத்துல யான்சி இறந்து போயிட்டாங்க. யான்சி கூட அந்த 17 வயசு பொண்ணு, சென்னை லோக்கல் பொண்ணு, அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லா அடி. அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த பொண்ணுமே இன்னைக்கு காலையில அவங்க உயிரை விட்டுருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அவ்வளவு அடிபட்டிருக்கு, அவ்வளவு ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கு, பிளட் லாஸ் நிறைய போயிருக்கு. அப்படிங்கும் போது அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. சோ இங்க பலி அப்படின்றது 2ஆ மாறிடுச்சு. சோ இந்த திமுக கார பசங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க மேல அடிதடி, கொலை வழக்கு, கொலை முயற்சின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேஸ் ஃபைல் பண்ணாங்க. ஆனா ஒரு கொலைக்கான ஆதாரத்தை வச்சுதான் ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்ப இன்னொரு பொண்ணும் காலையில இறந்து போயிட்டாங்க பாத்தீங்களா. சோ இந்த திமுக கார பசங்க மேல கொலை வழக்கு அப்படின்றத 2ஆ மாத்திருக்காங்க.
அதுவும் 7 பேர் மேலேயும் கொலை வழக்கு பதிவு பண்ணப்படல. முக்கியமா அந்த சுமன், பாலகுரு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த 3 பேர் மேல மட்டும்தான் கொலை வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா மத்த பசங்க கூட சண்டைக்கு வந்தோம்னா துக்குடா பசங்க ஓரம் எடுனாங்க கூட வந்தாங்க அப்படின்ற மாதிரி. சோ கொலைக்கு உடந்தையா இருந்தவங்க சண்டை போட்டாங்க அப்படி சொல்லிட்டு மத்த கேஸ்ல தான் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த எல்லா சம்பவத்துக்கு அப்புறமா யான்சியோட உடம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்களுடைய அப்பா அம்மா சொந்தக்காரங்கிட்ட கொடுத்துட்டாங்க. அண்ட் யான்சிக்கு நல்ல முறையில் அடக்கம் செஞ்சதுக்கு அப்புறமா யான்சியோட அம்மா மீடியால கதறாங்க, அவ்வளவு அழுகுறாங்க. பாக்குற நமக்கே கஷ்டமா இருந்துச்சு. சோ அதுல அவங்க நிறைய விஷயம் சொல்றாங்க. என் பொண்ணுக்கு குடி பழக்கமே இல்ல, என் பொண்ணு குடிக்கவே மாட்டா, ஆனா நிறைய பேர் வந்து தப்பு தப்பா போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை கேட்ட பொதுமக்கள் நிறைய பேர் சோசியல் மீடியால என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏமா உங்க பொண்ணுக்கு குடிக்கிற பழக்கம் இல்லைன்றீங்க, உங்க பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்னு மாதிரிலாம் சொல்றீங்க. ஆனா எதுக்காக 19 வயசு இருக்கிற உங்க பொண்ணு என் வயசு 21 அப்படின்ற மாதிரி ஆதார் கார்டுல மாத்தி எதுக்கு பொய் சொல்லிட்டு உள்ள போனோம்? அது உங்க பொண்ணு கோயிலுக்கா போயிருக்காங்க, உங்க பொண்ணு பப்புக்கு போயிருக்காங்க, உங்க பொண்ணு குடிச்சிருக்காங்க அப்படின்றத உங்க பொண்ணு கூட வந்து கீழே விழுந்து வாடுறான் பாத்தீங்களா, அந்த பையனே சொல்றானே, ஆமாங்க யான்சி குடிச்சா, நாங்க எல்லாரும் நெக்க போல இருந்தோம் சொல்றாங்க. அப்புறமும் ஏன் உங்க பொண்ணை இப்படி காப்பாத்த பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால நிறைய பேர் அந்த அம்மாவுக்கு அகைன்ஸ்டா சொல்றாங்க. சோ அந்த அம்மாவோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்களேன். மேபி அந்த அம்மாவுக்கு தெரியாம கூட இருந்துக்கலாம். ஏன்னா இப்ப இருக்கிற காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டு பெண் பிள்ளைகள் வந்து குடிக்கிறாங்க, என்னென்ன சேட்டை பண்றாங்க அப்படின்னு பெத்தவங்கிட்ட சொல்லிட்டா பண்றாங்க. சோ நிறைய பெற்றோர்களுக்கு தான் பிள்ளைகள் என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான கெட்ட பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியவே தெரியாது. அந்த மாதிரிதான் யான்சியோட அம்மாவும் தான் பொண்ணுக்கு குடிப்பழக்கம் இல்ல, பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. ஆனா அந்த அம்மாவைத்தான் ஏமாத்திட்டு இந்த யான்சிக்கு வந்து குடிப்பழக்கம் இருந்திருக்குங்க. சோ நிறைய பேர் அம்மாவை திட்டுறீங்க, அது வந்து தப்பு. அடுத்ததா அதே பிரஸ் மீட்ல அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய நம்பித்தான் என் பொண்ணை சென்னைக்கு அனுப்புனேன், என் பொண்ணை வந்து இந்த அளவுக்கு ஆளானதுக்கு காரணம் விஜய் தான், விஜய் வந்து பாத்துக்காம விட்டாரு, விஜய் நம்பித்தானே நான் சென்னைக்கு அனுப்புனேன், என் பொண்ணு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் கேட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏமா விஜய் வந்து ஒவ்வொரு வீட்டு பெண் பிள்ளைகள் பின்னாடியே உட்காந்துட்டு ஏமா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அப்படி சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்க முடியுமாமா? தனி மனித ஒழுக்கம் இல்லாட்டி எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் தான்மா. விஜயை நம்பித்தான் இவ்வளவு தூரம் சென்னைக்கு அனுப்புனீங்களா? உங்க பொண்ணு என்ன விஜயாவை பார்க்க வந்தாங்க? உங்க பொண்ணு பார்க்க வந்தது இன்ஸ்டாகிராம்ல அறிமுகமான அந்த புள்ளிங்க பசங்க, அந்த பொண்ணு 2 பசங்க. அவங்கள பாக்கறக்கா வந்திருக்காங்க, கூட சேர்ந்து குடிக்க போயிருக்காங்க. போன இடத்துல குடிச்சிட்டு ஏதோ பிரச்சனை ஆயிட்டு பஞ்சாயத்து ஆயிருச்சு, உங்க பொண்ணு உயிர் போயிருச்சு. இதுக்கு விஜய் எப்படி காரணமாவாருமா? நீங்க எதுக்கு அவரை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் பொதுமக்கள் அந்த அம்மாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. கோயம்பேட்டுல இந்த யான்சி கொலைக்கு பின்னாடி மக்கள் பொதுவா சொல்ற நிறைய குற்றங்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 19 வயசு பொண்ணு ஏயா குடிக்கணும்? அந்த பொண்ணுக்கு எதுக்கு அந்த குடிப்பழக்கம்? அவங்க இலங்கை தமிழர் தானே, அடையாளம் இல்லாம தான் நீங்க வந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு நல்லா படிச்சுட்டு நல்ல ஒரு முன்னேறி ஒரு நல்லபடியா ஒரு வேலைக்கு வெட்டிக்கு போயிட்டு அவங்க குடும்பத்தை முன்னேற்றலாம், அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தலாம். அதை விட்டுட்டு 19 வயசு யான்சி பொண்ணுக்கு எதுக்கு குடிப்பழக்கம்? சரி, ஓகே. அண்ட் அடுத்ததா சோசியல் மீடியால பழக்கமாயி சோசியல் மீடியால ஆக்டிவா இருந்து சென்னையை சேர்ந்த 17 வயசு பொண்ணு, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்தது. கூடா நட்பு எப்பவுமே பஞ்சாயத்து தான். அந்த மாதிரி இவங்க எல்லாம் ஒரு ஆளு சொல்லிட்டு அந்த அவங்க கூட சேர்ந்து வந்ததுக்கு தான் யான்சி அனுபவிச்சிருக்கா, அதுவும் தப்புன்றாங்க. அண்ட் அடுத்ததா யான்சிக்கு வெறும் 19 வயசு தான். அது மட்டும் இல்லாம யான்சி பொண்ணு கூட வந்த அந்த பொண்ணுக்கு 17 வயசு. இவங்களுடைய அந்த சின்ன வயசை மறைச்சு பப்புக்குள்ள போயிருக்காங்க. அதுவும் எப்படி? அவங்களுடைய ஆதார் கார்டை ஏஐல கொடுத்து ஜெனரேட் பண்ணி எங்க எல்லாருக்கும் 20 வயசு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபேக்கா கிரியேட் பண்ணிட்டு பவுன்சர்ஸை ஏமாத்திட்டு பார் நிர்வாகத்தை ஏமாத்திட்டு உள்ள போயிருக்காங்க. அப்படி அவங்க ஏமாத்திட்டு உள்ள போய் அப்படி ஒரு குடி அவசியமா? அப்படி போனனால இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணத பத்தி ஒரு இது சொல்றாங்க. அண்ட் அடுத்ததா உள்ள போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இவ்வளவு பிரச்சனையை வச்சிருக்காங்க, அதையும் குற்றம் சொல்றாங்க. அடுத்ததா போறவங்க ஒரு ஆட்டோல போலாம், கார்ல போலாம், குடிச்சிட்டு எப்படி போர்ல தான் ரிட்டர்ன் வருவாங்க. அப்போ ரிட்டர்ன் ஒரு ஆட்டோ புக் பண்ணி கார்ல புக் பண்ணி போலாம். ஆனா இவங்க ஸ்கூட்டில போயிருக்கிறாங்க, ஸ்கூட்டில வந்திருக்கிறாங்க. ஒரு ஸ்கூட்டில 4 பேர் போனா உருப்படுமா? அது குடி போதல. அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே மாட்டேங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே போறாங்க. அண்ட் அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த 7 பேரு, அவங்க 7 பேருமே என்னென்ன பெரிய இதுங்களா? அவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பெரிய ஒரு தொழிலதிபரா இருக்கட்டும், அவங்க டிஎம்கேல இருக்கட்டும், அவங்க ஜென்சி கிட்ட இயக்கமா இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் மூடிக்கிட்டு இருக்கணும்ல. அவங்க என்ன பெரிய ஆளுங்களா? அவங்க ஏதோ டிஎம்கே பெருசா சாதிச்சிட்ட மாதிரியும் கட்சி நமக்கு பெருசா ஏதோ செய்ய போகுது அப்படின்ற மாதிரியும் அவங்க அந்த அதிகார திமிர்ல, கட்சி பின்னாடி இருக்கின்ற அந்த திமிர்ல இவ்வளவு தூரம் பண்ணிருக்கானுங்களா, அவங்க மேல தப்புன்னு சொல்லிட்டு இந்த யான்சியோட ஃப்ரெண்டு உயர்ந்ததுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. சோ யான்சி கூட போன அந்த 17 வயசு பொண்ணு, மிச்சம் 2 பசங்க,
இந்த 4 பேர்ல 2 பொண்ணுங்களுமே உயிரிழந்துட்டாங்க. அந்த 2 பசங்க மட்டும்தான் உயிரோட இருக்கிறாங்க. அதுலயும் ஒரு பையனுக்கு கை இந்த இடத்துல பெரிய அடிலாம் பட்டிருக்கு. அவன் தான் நெறைய சேனல்ல பேட்டி குடுத்திருக்கான். சார் போனோம் சார். போயிட்டு நாங்க குடிச்சிட்டோம் சார். குடிச்சு அங்க பஞ்சாயத்துலாம் போயிருந்தது சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லியிருக்கான். அதத்தான் நீங்க இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. உன் பேர் என்ன? அஸ்ரதா. அது ரெண்டுமே குடிச்சிருந்துச்சுங்களா? மைனர் பொண்ணு 17 வயசு பொண்ணுமா குடிக்குது? எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இந்த பப்பு பார் குடிக்கிறணும் அப்படின்னாலுமே அங்க ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஏதோ ஒரு பக்கம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த யான்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க குடிக்க போகும்போது அங்க ஏதோ ஒரு வகையில பஞ்சாயத்து கிரியேட் ஆயிடுச்சு. சரி ஓகே. ஆனா அவ்வளவு வம்மத்தை வச்சுக்கிட்டு இந்த யான்சிய கொலை பண்ற அளவுக்கு, அது கொடூரமனமா கார விட்டு ஏத்தி கொலை பண்ற அளவுக்கு வெறி தைரியத்தை இந்த 7 திமுக கார பசங்களுக்கு யார் கொடுத்தா? எந்த தைரியத்துல இவனுங்க இதை பண்றானுங்க? இந்த மாதிரி நம்ம பண்றோமே, ஒரு உயிர் போயிடுமே, அது தப்பு ரிஸ்க்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க. ஏன்னா அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவ்வளவு கஞ்சா போதை, குடி போதை மனுஷனை வந்து சைக்கா மாத்திடும். அண்ட் 2வது முக்கியமான போதை என்ன போதை தெரியுமா? அரசியல் போதை. நாம வந்து டிஎம்கே, நாம வந்து கட்சி கொடி கட்டியிருக்கோம். எங்க அப்பா டிஎம்கேல பெரிய தொழில் லொதிபரு. அவரோட புள்ள நான் வந்து ஜென்சிக்கிட்ல இணைஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் நாட்டை அப்படியே வேற மாதிரி புரட்டி நொட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல இருக்கும் அப்படின்ற அந்த போதையில தான் இந்த 7 நாய்களும் இந்த சம்பவத்தை பண்ணிருக்கானுங்க. பாலா ப்ரோ, என் நெஞ்சு கொதிக்குது. அந்த 7 பயலுக்கும் சரியான தண்டனை கொடுக்கணுங்க. அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, அவங்களை ஜெயிலுக்குள்ள வச்சு முடிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் கொந்தளிக்கலாம். ஆனா அது நடக்கவே நடக்காது. ஏன்னா நாம இருக்கிறது எங்க இருக்கோம்? இந்திய திருநாட்டுல இருக்கோம். இங்க பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு தப்பு வேணாலும் பண்ணலாம். எத்தனை பேர் சோழி வேணாலும் முடிச்சு விடலாம். உங்களுக்கு வந்து பெயில் எடுக்க நானின் வக்கீல் போட்டி போட்டு வருவாங்க. பணம் இருந்தா போதுங்க. இதுனா துபாய் நினைச்சீங்களா? நீங்க ஒரு உயிரை எடுத்ததுக்கு அப்புறம் உங்க உயிரை எடுக்கிறதுக்கு? ஏங்க இது இந்திய நாடு. அப்பெல்லாம் டப்பு டப்புன்னு கிடைச்சிடாது. அந்த 7 பேருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்கு நான் சொல்லட்டுமா? அந்த 7 பேர் மேலே கொலை வழக்கு பதிவு செய்யப்படல. அதுல வெறும் 3 பேர் மேலேயும் தான் அந்த 2 பொண்ணுங்க அடிச்சு தூக்குனது, கொலை பண்ண முயற்சி பண்ணது, கொலை பண்ணது எல்லா வழக்கும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. மிச்சம் பசங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா 4 பயலுக. அவங்க மேல வந்து கூட இருந்தாங்க, சண்டை போட்டாங்க, வம்பிழுத்தாங்கன்னு சின்ன சின்ன பெட்டி கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க அடுத்த பெயில வந்து வெளில வந்துருவானுங்க. இந்த கொலை வழக்குல உள்ள போனாங்க பாத்தீங்களா 3 பேரு. அவங்களுக்கு என்ன தெரியுமா? ஒரு அமௌண்ட்டை குடுப்பாங்க, வக்கீல் வருவாங்க, பெயில்ல வெளியில வந்துருவாங்க. ஏங்க ஊருக்குள்ள அவன் 50 கொலை 60 கொலை பண்ணவங்களாம் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்குலாம் பெயில்லாம் கிடைக்குது. இவனுக்கு 2 கொலை பண்ணவனுக்கு உள்ள தூக்கி போட்டு அவனுங்களை காலம் முழுக்க ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சட்டத்திலே அதுக்கு இடம் கிடையாதுங்க. சோ இந்த எல்லா பேருமே பெயில்ல இன்னும் சில மாதங்கள்ல வெளியில வந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நாங்க தான் பண்ணோம்னு சொன்னா கூட மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு எல்லா தடயத்தையுமே அழிச்சிருவாங்க. இப்ப நடக்கிற சில சம்பவங்கள் நாம வந்து கடந்து போற ஒரு நினைவா இன்னும் சில பல மாதங்கள மாறிடும். இவனுங்க வந்து அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த கார்ல போயிட்டு ஒரு பொண்ணை அடிச்சு தூக்குனவன இதுக்கப்புறம் இன்னும் பெரிய பெரிய கார் அடிச்சு நிறைய பேர் அடிச்சு தூக்க தான் செய்வாங்க. ஆகையால நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளை, நம்ம வீட்டு பிள்ளைகளை நாம தான் பத்திரமா பாத்துக்கணும். எப்பா உனக்கு குடிப்பழக்கம் இருக்கா? சரி நீ குடிச்சே தொலை, எனக்கு பிரச்சனை இல்லை. வீட்டுல உட்காந்து குடி. உன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறேல்ல, அங்க உட்காந்து நீ ஒரு கட்டிக்கிட்டீங்க போடு, ஒரு பீரை போடு, யாரும் உன்னை வேண்டாம்னா. இது எல்லாத்தையும் மீறி பப்பு பாரு அந்த மாதிரி போயிட்டு பஞ்சாயத்தாகி குடிச்சிட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டு உயிரையும் நிறைய பேர் கெடுத்துக்கிறாங்க. அதுதான் வேணாம் அப்படின்றதுதான் இங்க பொதுவான ஒரு கருத்து. சோ இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ஸையும் அந்த இளம் தலைமுறையினர் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில நிறைய இந்த கஷ்டம் அடி போறது அதெல்லாம் பார்த்து அவங்க வளரல. அவங்க வந்து அப்படி ஜாலியா ஃபன்னா மஜா மாமே மாமே வேற லெவல் அப்படின்ற மாதிரி வளர்ந்துட்டாங்க. சோ அவங்களுக்கு சில விஷயங்கள் பட்டாதான் புரியும் அப்படின்ற மாதிரி தான் இப்ப நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அவங்கள வந்து வாயால சொன்னா அவங்களை திருத்த முடியாது. சோ முடிஞ்ச அளவுக்கும் பசங்களா அனுபவத்துல சொல்றேன். இந்த குடிக்கிறது, டியூ பைக்ல போறது, கண்ணாடி எல்லாம் கழட்டி விட்டு அப்படியே போறது, பொண்ணுங்களை உஷாரு பண்றது, கரெக்ட் பண்ண நினைக்கிறது, நாங்க தான் எல்லாமே இப்படின்ற மாதிரி பண்றதெல்லாம் பெருமை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதுல வந்து அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. அதுல இருந்து கடைசியா போறது என்ன அப்படின்னா உங்களுடைய மான மரியாதை உயிர் தான். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. சோ நல்லா படிங்க, நல்லபடியா இருங்க. நீங்க குடிக்கிறீங்கன்னா கூட வீட்டுல உட்காந்து கட்டிக்கிட்டே போட்டு முடிச்சிருங்க. பசங்களோட சேர்ந்து அங்க போறேன், இங்க போறேன், பப்புக்கு போறேன், டிஎம்கே கொடிக்கு கட்சி கட்டுன அந்த இது வழியா போறேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை வீணடிச்சுறாங்க. அதைத்தான் உங்க கூட பிறக்காத அண்ணனா நான் சொல்றேன். சோ மக்களே, இந்த கோயம்பேட்டுல நடந்த இந்த கொடூரமான சம்பவத்தை பத்தி இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த கொடூரமான கொலைக்கு பின்னாடி யார் மேல அதிக தப்பு இருக்குது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவியன் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.